ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. முக்கிய செய்தி. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் இன்று பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை பள்ளி கல்வி வெளியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று உரையாற்றியிருக்கிறார். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்று சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி தொகைகளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்தானது தெரிவித்து இருக்கிறார். இந்த நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் தலைமை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். இவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார். இவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனும் உடனிருந்தனர். மீண்டும் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இந்த மாநில கொள்கையின் வரலாறு என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன, அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அரசு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அவர் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை பள்ளி கல்வி வெளியிட்டு இன்று அவர் சிறப்புரையாற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு மாநில கல்வி முறைமையானது மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்தாக தமிழ்நாடு மாநில கல்வி முறையானது தமிழ் மொழி மற்றும் அதே போல மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி முறைகளிலும் எளிய முறையில் மாணவர்கள் பள்ளி முதலே பங்கேற்கவும், அதே போல அவர்கள் இந்த கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய அளவு எளிதில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ் வரலாற்று மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க குறியீடுகள் உள்ளிட்டவைகள் உள்ளடக்கிய இந்த தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி தொடர்பான, தமிழ் மொழி வளர்ச்சி தொடர்பான காரியங்களை உள்ளடக்கிய இந்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை பாடத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இது அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த 2024-25ஆம் ஆண்டு பயின்று வெற்றி பெற்ற மாணவர்கள் தற்போது உயர்கல்வியில் இருக்கின்றனர். அவர்களுக்கான சான்றிதழும் மற்றும் அதே போல அவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியும் இன்றைய தினம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சாமுவேல் எபினேசர், இந்த மாநில கல்விக் கொள்கையில என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பிரதானமா தேடப்பட்டு இருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? குறிப்பாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை பொறுத்தவரை
அதாவது தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு கல்வி பொறுத்தவரை பார்த்தோமானால் தமிழ் சிறப்புமிக்க வரலாற்று மற்றும் அதே போல இலக்கியங்கள் மற்றும் அதே போல தமிழ் உள்ள தமிழ் வரலாற்று மிக்க தொன்மை வாய்ந்த கதைகள் உள்ளிட்டவைகளை உள்ளடக்கி இருக்கிறது. இவை மாணவர்கள் பள்ளி பருவம் முதலே தமிழின் சிறப்பை நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அதே போல தமிழ்நாட்டின் வரலாற்றை மாணவர்கள் எளிதில் தங்கள் பள்ளி கல்வி முதலே அவர்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு சிறப்புமிக்க மாணவர்களாக திகழ்ந்து வர வேண்டும் என்றும் அதே போல அறிவியல் உள்ளிட்ட அம்சங்களையும் தமிழுக்கும் தொடர்புடைய காரியங்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏற்கனவே கல்வியில் சிறந்த மாணவர்களாக மற்ற மாநிலங்களை தொடர்பு படுத்தும் போது தமிழகம் கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பாட புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமுவேல் எபினேசர், தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தான் இந்த மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல தேசிய கல்விக் கொள்கையில இல்லாத என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த மாநில கல்விக் கொள்கையில இருக்குது? குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் அதே போல மத்திய அரசு மும்மொழி கொள்கையானது தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது பிரதான நோக்கமா இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருமுறை கல்வி மட்டுமே இங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாணவர்களுக்கு தேவையான கல்வி புகற்றவும் அதே போல மாணவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த மாநில கல்விக் கொள்கை ஆனது அதாவது கல்வி வெளியீட்டானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மாநில கல்விக் கொள்கை என்பது பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கைக்கு மட்டுமல்லாமல் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அதே போல அதாவது மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கான ஒரு தனி பாட திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி. சாமுவேல் எபினேசர், தொடக்க கல்வியில பொதுத் தேர்வு வைக்கிறதுக்கு எதிராக தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்துச்சு. இப்போ 3, 5, 8 இந்த வகுப்புகள்ல பொதுத் தேர்வு வைப்பதற்கான ஏதேனும் கொள்கைகள் வந்துட்டு இந்த மாநில கல்விக் கொள்கையில இடம் பெற்றிருக்கிறதா? குறிப்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த கொள்கையானது வெளியிட்டிருக்கிறார். பின்வரும் காலங்களில் அது உரையின் பிற்பாடு இது தொடர்பான முழு விவரங்களையும் அதே போல கல்வித்துறை சார்பாக இந்த மாநில கல்வி அதாவது பாடத்திட்டத்துக்கான முழு விவரங்களுமானது பின்வரும் செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாநில கல்விக் கொள்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.